நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நான் நம்ப மாட்டேன். நீங்க தற்கொலை பண்ணிட்டீங்க. நான் நம்ப மாட்டேன். அம்மா அம்மா, நீங்க ஏதோ பேச முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் தானே உங்களோட குரல். ஆனா நான் இன்னைக்கு யார் சோகத்துக்காக அழறதுமா? ஏன் சோகத்துக்காகவா, இல்லன்னா உங்களுக்காகவா? அந்த தாய திரும்ப கூட்டிட்டு வருவான்னு நினைச்சேன். ஆனா இவ இந்த உலகத்தை விட்டு போயிட்டா. நாம எல்லாரும் சேர்ந்துதான் பண்டிதர் ராமகிருஷ்ணரை கொன்னுட்டோம். நமக்கெல்லாம் அவர் ஒரு விஷயத்தை சொல்ல நினைச்சாரு, அதுவும் நம்ம எல்லாரோட நன்மைக்காக. ஆனா நம்ம யாரும் அவர் பேச்ச கேட்கவே இல்லை. அவர் சொன்னதையும் புரிஞ்சுக்கல. ஆனா எல்லாரும் அவரை அவமானப்படுத்திட்டோம். பண்டிதர் ராமகிருஷ்ணரை நீங்க தான் கொன்னீங்க மகாராஜா. மகாராணிகள் தான் கொன்னாங்க. சொல்ல போனா இந்த கொலையை கோத்வால் செஞ்சிருக்காரு, கூடவே நானும் செஞ்சிருக்கேன். அப்புறம் குருவும் கொண்டுட்டாரு. மகாராஜா, இது தற்கொலை கிடையாது மகாராஜா. நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் பண்டிதர் ராமகிருஷ்ணரை கொன்னுட்டோம். மந்திரியாரே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் இதுக்கு முன்னாடியும் இவரை திட்டி இருக்கேன். ஆனா நானே சமாதானப்படுத்திருக்கேன்ல. அவர் அவமானப்படுத்தணும்னு நினைக்கல. ஆனா என்ன ஆச்சுன்னே தெரியல. குரு கூட வாக்குவாதத்துல இருந்ததுனால என் அமைதியை நான் இழந்துட்டேன். எல்லா தப்போ என்னோடதுதான். நாம போறது நல்லது. இன்னும் நேரம் ஆக ஆக ஒவ்வொருத்தரா பழிய போட ஆரம்பிச்சாங்கன்னா கடைசியில நாம தான் கொன்னோன்னு வந்து நின்னுடும். நில்லுங்க குருவே, எனக்கு எல்லாம் தெரியும். பண்டிதர் ராமகிருஷ்ணரோட முகத்தை உங்களால பார்க்க முடியல, எங்களாலையும் முடியல. ஆனா என்ன பண்றது குருவே, பார்த்து தானே ஆகணும். வாங்க குருவே, வந்து பாருங்க. ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? வாங்க. குருஜி, முகத்துல சோகம் வர்ற மாதிரி நீங்க முயற்சி பண்ணுங்க, இல்லன்னா நீங்க மாட்டிப்பீங்க குருஜி. என்ன பண்ண சொல்ற? பண்டித ராமகிருஷ்ணன் இறந்ததுல எனக்கு மொத்த சோகமும் மறைஞ்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் சோகமா இருக்கிற மாதிரி நடிக்கிறேன். முதலை கண்ணீர் விடுங்க குருஜி, முதலை கண்ணீர். வாங்க குருவே. ராமகிருஷ்ணா, மனசை தளர விட்டுறாதீங்க. ராமா, பண்டித ராமகிருஷ்ணா, எழுந்துரு 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 எழுந்துரு. ஒன்ன போக விட மாட்டேன் ராமகிருஷ்ணா. அப்படின்னு தப்பு பண்ணல, என்ன விட்டு போயிட்டேன். மணி, இந்த கிழவனை பாரு எப்படி நடிச்சு பெண்றாருன்னு. உனக்கு இப்பதான் தெரியும், எனக்கு முன்னாடியே தெரியும். இனிமே அரசவையில என் கூட யாரும் வாதம் பண்ண போறாங்க ராமகிருஷ்ணா. எழுந்துரு 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 ராமகிருஷ்ணா. இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ராமா? தற்கொலை பண்ணிக்கிறது பாவம்ன்றது உனக்கு தெரியாதா என்ன? இப்போ உன்னோட குடும்பத்தை பாரு, அப்புறம் மகாராஜா எல்லாரையும் பாரு. எல்லாரும் கவலையா இருக்காங்க. ஆமாமா, கொஞ்ச நாளைக்கு அவங்க சோகமா தான் இருப்பாங்க. ஏன் ஞாபகம் வரும்போதெல்லாம் அழுவாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தினசரி வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவாங்கம்மா. ஏன்னா யார் இல்லாமலும் யாரோட வாழ்க்கையும் நிக்காது. என்னோட குடும்பம் என்னோட குறையை எப்பவும் மறக்காது. நான் ஒத்துக்கிறேன், தற்கொலை பண்றது பாவம்தான்.
இப்படி பண்றவங்களுக்கு நரகம் தான் கிடைக்கும். ஆனா விஜயநகரத்தை சொர்க்கமாக்கறதுக்காக நான் நரகத்துக்கு போகவும் தயாரா இருக்கேம்மா. நீங்களே சொல்லுங்க, உங்களை நிறுத்துறதுக்காக என்னால வேற என்ன பண்ண முடியும்? ஒருவேளை நீங்க போயிருந்தா விஜயநகரம் முழுக்க நரகமா மாறி இருக்குமா? அதனால நான் என் உயிரை கொடுக்கணும்னு முடிவெடுத்தேன். ஏன்னா ஒரு தனி நபரோட இல்லனா ஒரு குடும்பத்தோட கஷ்டத்தை விட சமூகம் ராஜ்யத்தோட சந்தோஷம் தான் முக்கியமா. நீங்களே ஞாபகப்படுத்தி பாருங்க. நீங்களும் தக்ஷுக்கு துணையா இருந்தவங்களோட அகங்காரத்தை அடக்கிறதுக்கு சதியோட ரூபத்துல நெருப்புல விழுந்து நீங்க உங்களையே தியாகம் பண்ணிக்கிட்டீங்கல்ல. என்கிட்டயும் விஜயநகரத்தை காப்பாத்துறதுக்காக வேற எந்த வழியும் தெரியலம்மா. அப்ப சரி, நீ என்ன செய்யணும்னு நினைச்சியோ அதை செஞ்சிட்ட, என்ன போக விடாம தடுத்துட்ட. ஆனா இப்ப உன்னோட ஆத்மா என்ன ஆக போகுதுன்னு உனக்கு தெரியுமா? நீ தற்கொலை பண்ணிக்கிட்டதால இப்ப உன்னால சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. பரவாயில்லம்மா. நரகத்திலயும் உனக்கு இடம் கிடைக்காது ராமா. அப்படின்னா இப்ப என் நிலைமை என்ன? நீ இதே மாதிரி விஜயநகரத்திலே பேயா சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஐயோ வேண்டாமா, அப்படிலாம் சொல்லாதீங்க. பேயா மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கணுமா? என்னதுமா இது? இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை ராமா. எழுந்துரு ராமகிருஷ்ணா, எழுந்துரு. இல்ல இல்ல, உன்னை நான் போக விட மாட்டேன், உன்னை நான் போக விட மாட்டேன். அம்மா அம்மா அம்மா, என்னம்மா இது சோதனை? பண்டித ராமகிருஷ்ண உயிரை திரும்ப கொடுத்துருமா. உனக்கு இவ்வளவு சோதனை ஆகாது. ராமகிருஷ்ணா எழுந்திருப்பா, ராமகிருஷ்ணா. இல்லம்மா, அப்படிலாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் கருணை காட்டுங்க. நீங்களும் சதி ரூபத்துல உங்க உடலை தியாகம் பண்ணதுக்கு அப்புறம் பார்வதி ரூபத்துல மறுஜென்மம் எடுத்தீங்கல்ல. எனக்கு மறுஜென்மெல்லாம் கிடைக்காதா? என்ன வேணாலாக்கிடு. பூனை, மாடு, நாய் என்ன வேணாலாக்கிடு. ஆனா பேயா மாறுறதுல இருந்து என்ன காப்பாத்துங்கம்மா, கருணை காட்டுங்கம்மா. தண்டனை உனக்கு கிடைச்சே தீரும் ராமா. உன்னோட தண்டனை என்னன்னா, நீ பண்டிதன் ராமகிருஷ்ணனா மாறிதான் திரும்பி போகணும். குருவோட நீ வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இரு. உன் குடும்பத்து பெண்கள் கொடுக்கிற கொடுமைய பொறுத்துக்கோ. நீ என்ன விஜயநகரத்துல இருந்து போக விடல, உன்னையும் பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிட்ட இருந்து விடுவிக்க மாட்டேன். ஆனா எனக்கு உயிர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க போயிட்டீங்கன்னா அடுத்த 40 வருடங்களுக்கு இந்த விஜயநகரத்து மேல என்னோட முழு கருணையும் இருக்கும் ராமகிருஷ்ணா. வாழ்க வளமுடன். எழுந்துரு எழுந்துரு ராமகிருஷ்ணா, எழுந்துரு. அப்பா சாமி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஓ ஓ, காலில் வேணாலும் விழுகிறப்பா. எந்திரி எந்திரி ராமகிருஷ்ணா. எழுந்துரு 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 ராமகிருஷ்ணா, எழுந்துரு. எழுந்துரு ராமகிருஷ்ணா, எழுந்துரு ராமகிருஷ்ணா. ராமா, எழுந்துரு ராமகிருஷ்ணா, பண்டித ராம. எத்தனை முறை எழுந்திருக்கிறது குருவே? நான் எழுந்திருச்சிட்டேன். யார் பேசுறது? நான் தான் பேசுறேன். என்னது, உண்மையாவே எழுந்துட்டா? நான் உயிரோட தானே இருக்கேன். ஒருவேளை எனக்கு உயிர் போயிருச்சா என்ன? ராமா, ராமா நீ உயிரோட இருக்கியா? ஏன் ராமா உயிரோட இருக்கா? கடவுளுக்கு கோடி நன்றிகள். முதல்ல இருந்தே எனக்கு சந்தேகம் இருந்தது. இவன் சாகல, செத்த மாதிரி நடிச்சிருக்கான். இது ஏதோ ஒரு புது திட்டம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க உயிரோட இருக்கீங்க. இப்ப நீங்க உயிரோட இருக்கிறதுனால நானும் இந்த விஜயநகரமும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ன்றது வார்த்தைகளால சொல்ல முடியாது. உங்களோட இந்த அன்புக்கு நன்றி மகாராஜா. இதுக்கு தான் நடிச்சீங்களா பண்டித ராமகிருஷ்ணா? இந்த பண்டித ராமகிருஷ்ணன் எதிர்பார்த்ததே இதத்தான். இவர் இறந்ததா சொல்லி நாம எல்லாம் வரணும். நம்ம முன்னாடி இவர் எந்திரிச்சு நாயகனாயிடணும்.
உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதே பண்டித ராமகிருஷ்ணன் எல்லாரும் முன்னாடி இறந்ததா நடிச்சு நாடகம் ஆடினாரு. பண்டித ராமகிருஷ்ணரே, உங்களுக்கு இதே வேலையா போச்சுல்ல? குருவே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் நடிக்கலன்னு நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். அவரு மறுஜென்மம் எடுத்து வந்திருக்காரு. ஏன்னா யாராலையும் இவ்வளவு நேரம் மூச்சு நிறுத்தி வைக்க முடியாது. ஏன்னா ராமகிருஷ்ணரோட சடலம் கிணத்துல மிதக்கிறதை எல்லாரும் பார்த்தாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இறந்துட்டாரு. ஆனா இப்ப உயிரோடு இருக்காரு. இது எனக்கு சந்தோஷம்தான். நீங்க சொல்றத நானும் ஏத்துக்கிறேன். ஆனா இறந்து போன ஒருத்தரால உயிரோட திரும்ப வரவே முடியாது. எப்படி இவர் உயிரோட வந்தாரு? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க இறந்ததுக்கு அப்புறம் எப்படி உயிரோட வந்தீங்க? குருவோட கருணையால. யம தூதர்கள் எல்லாம் என்ன பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு குரு அவங்க முன்னாடி வந்துட்டாரு. குருவை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டு என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கண்ணை திறந்தா நான் உயிரோட வந்துட்டேன். மகாராஜா, பிறப்பு இறப்பு எல்லாம் அந்த தாயோட கையில தான் இருக்கு. அந்த யம தூதர்கள்னு சொன்னது சும்மாதான். செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், எப்படி நடக்கும்னு யாருக்கு தெரியும்? எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது. சரி சரி, வாங்க வீட்டுக்கு போலாம். நேத்துல இருந்து யாரும் எதுவும் சாப்பிடல. சாரதா தேவி, நானும் கூப்பிட்ட உடனே அப்படியே வந்துட்டேன். எனக்கும் ரொம்ப பசிக்குது. அதனால பண்டிதர் ராமகிருஷ்ணா, நானும் உங்க கூட உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்து சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். சரிங்க மகாராஜா. வாங்க மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணா, என்ன வச்சு விளையாடிட்டே இல்ல? ஆமா குருவே, ஏன்னா நீங்க நடந்துகிட்டது சரியில்லை. உங்களுக்கு என்னோட நிலைமை புரியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு வேண்டுகோள், எந்த விஷயத்த உங்களால புரிஞ்சிக்க முடியலையோ அதுல முழுசா இறங்கி எந்த தவறான விஷயத்தையும் பண்ணிடாதீங்க. வணக்கம். பண்டித ராமகிருஷ்ணா, உன் ஆட்டத்தை என்கிட்டயா காட்டுற? இது உன்னோட இன்னொரு திட்டம்னு எனக்கு தெரியும். இந்த திட்டத்துல என்ன நீ பகடக்காயா பயன்படுத்தியிருக்கன்னு தெரியும். ஆனா நான் என் பகடைய உருட்டுன. இன்னும் சாப்பாடு போடு. கிடைக்காது, கொடுக்க முடியாது. இருக்க மத்தவங்களும் சாப்பிடணும்ல. அட, நான் செத்து போய் திரும்ப உயிரோட வந்திருக்கேன்ல. நீ செத்து போய் நிம்மதியா தூங்கிட்டு இருந்த. ஆனா நாங்க உயிரோட இருந்தோம்ல. நீ செத்து போனது தெரிஞ்சதும் எங்க நிலைமை எவ்வளவு மோசமா இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? எழுந்துக்கிறியா இல்ல தடிய வச்சு அடிக்கவா? சாரதா தேவி, மகாராஜா, குரல் மட்டும்தான் எந்த, ஆனா சொல்லலாம் அம்மாவோடது. சரி, நல்லது. அம்மா, இதெல்லாம் பார்க்கவா என்ன திரும்பி அனுப்புன? இப்போ உண்மை என்னன்றதை என்கிட்ட சொல்லுங்க. நடந்த எல்லாம் எப்படி நடந்துச்சு? அம்மா நகரத்தை விட்டு போக போறாங்கன்னு ஏன் சொன்னீங்க? மகாராஜா, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த 40 வருஷத்துக்கு அம்மாவோட கருணையால உங்களுக்கும் விஜயநகரத்துக்கும் எப்பவும் அந்த அம்மாவோட கருணை இருக்கும். நம்மளோட விஜயநகரம் தன தானியங்களோட புகழோட எப்பவும் நல்லா இருக்கும். சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா.
ஆஹா, அம்மா அருமையான பாயாசம் பண்ணிருக்காங்க. அம்மா பண்ணல, நான் பண்ணேன். அதான் அவ்வளவா நல்லா இல்ல, சாப்பிடவே முடியல. சீச்சி, பாயசம் அவ்வளவு மோசமா இருக்கா? சரி, நல்லா இல்லல்ல, நீங்க ஒண்ணு சாப்பிட வேணாம், கொடுங்க. எத? நீங்க ஒண்ணு சாப்பிட வேணாம், கொடுங்க. உங்க கையில இருக்க அந்த பாயசத்தை என்கிட்ட கொடுங்க. இரு இரு இரு, உனக்காகவாது நான் இத சாப்பிடுறேன், சரியா? பாஸ்கர், உனக்கு இதை கொடுத்திருந்தா உனக்கு அப்பதான் தெரிஞ்சிருக்கும் சாரதா பண்ற ஒழுங்கான வேலை இது மட்டும்தான். ஆனா அவகிட்ட சொல்லிடாத, புகழ்ச்சி பெண்களோட தலைக்கு மேல ஏறி உட்காந்துக்கோ. சாரதா, பாயாசம் எவ்வளவு பண்ணிருக்க? ஒரு 2-3 நாளைக்கு வரும். நாம ஒண்ணு பண்ணுவோம். உன்னோட பாயாசத்தை பாத்திரத்துல போட்டு பாஸ்கரோட அன்னப்பிரசன்ன நிகழ்வுக்காக எல்லார் வீட்டுக்கும் அழைப்புதல் அனுப்பலாம். நான் பாயசம் எவ்வளவு நல்லா பண்ணிருக்கேன், எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்றீங்க. நீ உன்னோட மகனுக்காக இத கூட பண்ண மாட்டியா? யோசிச்சு பாரு, அன்னப்பிரசன்ன அழைப்புதலோட சேர்த்து எல்லாருக்கும் பாயாசம் கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு பாரு. ஆமா மாமா, ரொம்ப நல்லா இருக்கும். அக்கா, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அழைப்புதலை நான் கொண்டு போறேன். நீ கொண்டு போறியா? அன்னப்பிரசனம்னா என்னன்னு தெரியுமா? அது எனக்கு நல்லாவே தெரியும். அது என்னன்னு நீங்களே சொல்லுங்க மாமா. கோவிந்த், அன்னப்பிரசனங்கிறது ஒரு குழந்தைக்கு முதல் முறை அரிசிய பாயாசமா சமைச்சு கொடுப்பாங்க. அப்படின்னா எனக்கு ஏன் அன்னப்பிரசனம் நடக்கல? நீ குழந்தையா இருக்கும் போது நடந்திருக்கும். அப்புறம் ஏன் எனக்கு ஞாபகம் இல்ல? பாஸ்கரோட அன்னப்பிரசனம் பத்தி யோசி. எல்லாருக்கும் அழைப்புதல் கொடுக்கணும். மாமா, நீங்க கவலைப்படாதீங்க, அதான் நான் இருக்கேன்ல. அதுதான் என்னோட கவலையே. நான் என்ன சொல்றேன்னா, இப்பவே அழைப்புதல்களை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்பா, உங்களை விட என்னை விட இவன் ரொம்ப அதிக ஆர்வமா இருக்கா. இதுல ஏதோ ரகசியம் இருக்குன்னு தோணுது. நான் யாருக்காக காத்திருந்தேனோ அவர் எனக்கு இப்போ கிடைச்சிட்டாரு. அதுவும் நான் அவரை எந்த அளவுக்கு காதலிக்கிறேனோ அவரும் என்ன அந்த அளவுக்கு காதலிக்கிறாரு. இப்போ அவரோட குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கணும். அப்புறம் இன்னைக்கு மதியம் சூரியன் மேல வரதுக்குள்ள நான் அவரோட வீட்டுக்கு போய் அவரோட சேர்த்து அவர் குடும்பத்துல இருக்கிறவங்களையும் எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன். அண்ணா, நீங்களா? நான் கேட்டது உண்மையா? அக்கா, நீங்க சீக்கிரம் பாயாசத்தை கொடுங்க. நான் முதல்ல குருவோட வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். குரு வீட்டுக்கு போறதுக்காக என்ன அவ்வளவு அவசரம்? அதுவா மாமா, இப்போல்லாம் அங்க போயிட்டு வந்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்கல்ல அப்பா, இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. பாயாசத்தை வச்சு பெரிய திட்டம் போடுறாங்க. அக்கா, 2 சட்டியில பாயாசத்தை கொடுங்க. 2 எதுக்கு? ஒன்னு குருவோட வீட்டுக்கு, இன்னொன்னு அனந்தலட்சுமிக்காக. தெரியும் தெரியும், அனந்தா தான் அங்க பிரச்சனையே. இல்ல 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 மாமா, அனந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல. அனந்தா ரொம்ப நல்ல பொண்ணு, அழகானவ, அறிவானவ, நல்ல குணமுள்ளவ. அன்னபூர்ணா தேவி, அனுராதா, ராதா. நீதான் அவளோட கோவிந்து அப்படின்னு அவதான் சொல்லுவா. அப்படின்னா நீ அங்க போகவே கூடாது, போகவே கூடாது. ஏன் போக கூடாது? கண்டிப்பா போவான். என் தம்பி குருவோட வீட்டுக்கு போய் உங்களோட வேலையை கம்மி பண்றான், அப்புறம் என்ன? சரதா, உனக்கு புரிய மாட்டேங்குது. இவன் பாயசம் அழைப்புதல் மட்டும் கொண்டு போல, இவன் அவனோட இதயத்தையும் கூட கூட்டிட்டு போறான். என் வேலையை மிச்சம் பண்ணல, என் பிரச்சனைய அதிகப்படுத்துறான். போது, நிறுத்துங்க. என் தம்பியை பத்தி ஏதாவது சொன்னீங்கன்னா ஒருவேளை உன் தம்பி ஏதாவது தப்பு பண்ணானா நான் என்ன பண்ணுவேன்னு அப்புறம் பாரு. என் தம்பி போவான். குரு வீட்டுக்கு இவன் தான் அழைப்புதழ் எடுத்துட்டு போவான். சாரதா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. அங்கெல்லாம் இவனை அனுப்பாத. நீங்க என் தம்பிய பத்தி கவலைப்படாதீங்க. பாஸ்கரோட அன்னப்பிரசன்னத்தை பத்தி யோசிங்க. வா கோவிந்த். நான் உன்னை பத்தி கவலைப்படல, குருவை பத்தி கவலைப்படுறேன். அவர் வீட்டு பொண்ணும் எங்க வீட்டு பையனும் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு அவருக்கு தெரிஞ்ச என்னாகும் தெரியலையே. பெரிய அழிவு நடக்கும் அப்பா. குருஜி இந்த உலகத்தை 2ஆக்கிடுவாரு. அந்த குருஜிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்ல யாராலையும் நிம்மதியா தூங்கவே முடியாது. நீ என்னம்மா சொல்ற? அண்ணா, அண்ணா, என்ன
என்னாச்சு? அண்ணா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது கனவு கண்டீங்களா? கனவுதான் போல இருக்கு. நீங்க தேவையில்லாம யோசிக்கிறீங்க அண்ணா. அதிகமா தான் யோசிக்கிறேன். நான் புறப்படுறப்ப நீ ஓய்வெடுத்துக்க. சரி. நீங்க கேட்டது சரிதான் அண்ணா. இப்ப நான் என்ன யோசிச்சேனோ அதை தான் செய்ய போறேன். நான் சீக்கிரமே அவர் வீட்டுக்கு போக போறேன். இதுதான் காதல்னு சொல்லுவாங்க போல பிரியரே. உங்களை பார்த்ததும் காதலுக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இதை நான் என்னைக்கும் நடக்க விட மாட்டேன். என் மனசுக்குள்ள நீங்க கடவுள் ஆயிட்டீங்க. கடவுள் இல்ல, ராட்சசன். நீங்க என் இதயத்தோட சொந்தக்காரர் ஆயிட்டீங்க. குருஜி, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. உங்க கண்ணு முன்னாடியே என்னென்னமோ நடக்குது, ஆனா உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கும் உங்க தங்கச்சிக்கும் நடுவுல காதல் நடக்குதே. கத்தாதீங்க குருஜி, இதுதான் நமக்கு சரியான வாய்ப்பு. கையும் களவுமா பிடிச்சிருங்க. ஜன்னலுக்கு வெளியே பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் இருப்பாரு. விட்டுறாதீங்க குருஜி. இத்தனை நாளா உங்களை பார்க்கதான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் உயிரை எடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி குருஜி? அது எப்படி? திட்டத்தெல்லாம் அடுத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க. உங்களுக்காக நான் சாகவும் தயாரா இருக்கேன். இல்ல, நான் இருக்கிற வரைக்கும் நடக்க விட மாட்டேன். என்ன அதெல்லாம்? அன்னப்பிரசனம் ஆனதுக்கு அப்புறம் நல்ல கல்வியையும் பாஸ்கருக்கு கத்து கொடுக்கணும்ல, அதுக்கான ஏற்பாடுதான். அதெல்லாம் சரி, ஆனா இதெல்லாம் எதுக்கு? சாரதா, பாஸ்கர் இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுப்பான். இதுல அவன் தேர்ந்தெடுக்கிறத வச்சுதான் வருங்காலத்துல அவனுக்கு எந்த விஷயத்துல விருப்பம் இருக்குன்னு புரிய வரும். உதாரணத்துக்கு அவன் கீதையை தேர்ந்தெடுத்தா அதுக்கு அர்த்தம் அவன் என்ன மாதிரியே ஒரு பண்டிதன் ஆவான். ஒருவேளை அவன் எழுதுகோல தேர்ந்தெடுத்தா அதுக்கான அர்த்தம் அவன் எழுத்தாளரா ஆவான். ஒருவேளை அவன் தங்கத்தை தேர்ந்தெடுத்தானா அவன் தங்க வியாபாரி ஆவான்னு அர்த்தம். என்னோட வருங்காலத்தை பத்தி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, ஆனா என்னைய இன்னும் எழுப்பல. குருவே, உங்களுக்காக சுவையான பாயாசம் கொண்டு வந்திருக்கேன். வாசனையே மணக்குதே. ஆமா, இத நீ எதுக்கு கொண்டு வந்த? அது வந்து போது நிறுத்து, கொஞ்சம் ருசிச்சு சாப்பிட விடு. ஒருவேளை இந்த கட்டையை தேர்ந்தெடுத்தா கட்ட வியாபாரி ஆயிடுவானா? மரப்பொருட்களை செய்யறவனாவும் ஆகலாம். இத நல்லா பாரு பாஸ்கர். இதுல நான் நிறைய பொருட்களை வச்சிருக்கேன். எது உனக்கு ரொம்ப பிடிக்குதோ அந்த பொருளை தான் நீ தேர்ந்தெடுக்கணும். கீதையை தேர்ந்தெடுத்து நீயும் என்ன மாதிரி பண்டிதனாவன்னு நினைக்கிறேன். உன் முகத்தை பார்க்கும் போது அப்படிதான் தெரியுது. நீ என்ன பண்றன்னு இப்ப பாப்போம். பாருங்க, ஆனா அதுக்குள்ள என்ன அவசரம்? இன்னும் நான் முழுசா வளரவே இல்லையே. இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதே. நல்லா யோசிச்சு முடிவெடுப்பா. அம்மா, எனக்கு பிடிச்சதான் அவன் தேர்ந்தெடுப்பான் பாருங்க. இன்னும் அன்னப்பிரசனத்துக்கு நேரம் இருக்கு. இப்போதைக்கு அழைப்பிதழ் குரு வீட்டுக்கு மட்டும்தான் போய் சேர்ந்திருக்கும். பிரமாதம். நமக்கு இல்ல தான். இது உங்களுக்கு இல்ல குருவே, நான் இத உங்களுக்கு கொண்டு வரல. அப்படின்னா எனக்காகவா? இல்ல, உங்களுக்கு கொண்டு வந்ததையும் குருவே சாப்பிட்டுட்டாரு. இது அனந்தலட்சுமிக்காக பண்டிதர் ராமகிருஷ்ணர் கொடுத்து விட்டாரு. பாஸ்கரோட அன்னப்பிரசன்ன அழைப்பிதழோட.
பாயாசத்தை அனுப்புனது அந்த ராமகிருஷ்ணனா? என்னது, இந்த பாயசம் விசேஷமா எனக்காக கொண்டு வந்ததா? ஆ, விசேஷமா உங்களுக்கு வந்தது. ஆனா என்னால எப்படி இந்த பாயசத்தை சாப்பிட முடியும்? என்னோட கையில தான் காயம் பட்டிருக்கே. என்கிட்ட கொடு. நீங்க ஊட்டி விடுறீங்களா? நானே ஊட்டி விடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா? இத மட்டும் நீ சாப்பிடக்கூடாது, நான் தான் சாப்பிடுவேன். ஏன்னா இது எனக்கு இந்த பாயாசம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான். இவருக்கும் என்ன மாதிரியே பாயாசம் ரொம்ப பிடிக்கும் போல. அருமை, மனசே நிறைஞ்சிருச்சு. மனசு எப்படி? இத குடிச்சா வயிறு தானே நிறையும். அது ஆண்கள் இதயத்திற்கான வழி அந்த பக்கத்துல தான் இருக்கு. அந்த பக்கமா? எந்த பக்கம்? அங்க இருந்து இல்ல, இங்க இருந்து. இங்க இருந்து வயித்துல இருந்து. வயிற்றுக்கான வழி வாயில இருந்து இருக்கு. அப்படியா? அதனாலதான் மகாராணி திருமலம்பா எப்படி நல்லா சமைக்கணுங்கிறத கத்து வச்சிருக்காங்க போல. இப்போ நானும் அவங்க கிட்ட போய் கத்துக்கிறேன். இல்ல இல்ல, இத பாரு, என் மேல சத்தியம். என்னோட எதிரி கிட்ட இருந்து வேணும்னாலும் நீ சமையல கத்துக்கோ. ஆனா மகாராணி திருமலாம்பா கிட்ட மட்டும் போயிடாத. சரி, நான் இந்த நகரத்தோட சிறந்த குரு, சிறந்த பண்டிதர், சிவனோட பரம பக்தர் திரு தத்தாச்சாரியாரோட தங்கச்சி சௌபாகியவதி அனந்தலட்சுமி. இப்ப ஒரு சத்தியம் பண்றேன். நான் மகாராணி திருமலம்பா கிட்ட இல்ல, உங்களோட எதிரி கிட்ட இருந்து சமையல் கலைய கத்துப்பேன். சரிம்மா. நான் இப்ப முடிவெடுத்துட்டேன். அதுக்கான ஏற்பாடுகளை நான் செய்ய போறேன். வெளியே எனக்காக காத்திருங்க. அப்பா, இப்போல இருந்து இந்த ஏற்பாடெல்லாம் ஆரம்பிச்சு நீங்க என்னோட ஆர்வத்தை அதிகமாக்கிட்டீங்க. எப்போ இந்த நேரம் போகும்? எப்போ சரியான முகூர்த்தம் வரும்? உன்னோட கோவிந்த் எங்க போயிட்டா? மத்த இடத்துக்கும் அழைப்புதல்களை அனுப்பணும்ல. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? குருவோட வீட்டுக்கு தானே போயிருக்கான். தானே நெருப்புக்குள்ள காலை விடுறதுக்காக போயிருக்கான். அப்பா அவரை பத்தி கவலைப்பட்டு தானே ஆகணும். மாமா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் தான் இருக்கேன்ல. நீங்க இருக்கிறன்றதுனாலதான் நான் கவலையாவே இருக்கேன். இப்ப நான் என் கூட யார கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. அந்த மோசமான பண்டிதர் தத்தாச்சாரியாரோட தங்கச்சி இங்க என்ன பண்றா? அதுவும் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அழிக்க வந்திருக்கா. அப்பா, எதுவுமே புரிய மாட்டேங்குது. இந்த குரங்கோட கைக்கு மாலை கிடைச்சிருக்கு. குரங்கு பூமாலையும் ஒன்னா வந்திருக்கு. நீங்க ஏன் பயப்படுறீங்க? நான் உங்க கால்ல தானே விழுந்தேன். இது குருவோட தங்கச்சி, இவளை நம்ப முடியாது. என்ன வேணாலும் பண்ணுவா. அதுக்கு என்ன தேவை இருக்கு? பெண்கள்லாம் கால்ல விடக்கூடாது. தள்ளிக்கோங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க பண்டிதரே. ஆனா ஒரு சூரியனோட வெளிச்சத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கொளி ஒண்ணுமே இல்ல. அதே மாதிரிதான் இவங்களோட அழகுக்கு முன்னாடி இந்த உலகத்தோட எந்த பெண்ணோட அழகும் நிக்க முடியாது. மீன்
மாதிரியான கண்கள், பூ மாதிரியான இதழ்கள், நிலவு மாதிரி மின்னிற கண்ணங்கள். அம்மா அம்மா அம்மா, இது வரைக்கும் நானும் இந்த அளவுக்கு புகழ்ந்ததில்ல. அப்பா, உங்க மனைவிய கொஞ்சம் புடிங்க. எங்க அம்மாவுக்கு இதுவரைக்கும் இந்த அளவுக்கு புகழ்ச்சியெல்லாம் கிடைச்சதில்ல. சங்கு மாதிரியான கழுத்து, பிறகு நீளமான கூந்தல். உங்களை பார்க்கும்போது நான் பெண்ணா பிறக்காம பையனா பிறந்திருக்கலாமோன்னு தோணுது. நீ ஒரு பொண்ணு தானே, நீ எப்படி பையனாக முடியும்? இப்படி நடுவுல வராம என்ன பேச விடுங்க. போங்க, பின்னாடி போங்க. மேல ஆகாயத்துல பறந்துகிட்டு இருக்கிற சாரதா, பறக்காத பறக்காத. நீங்க எப்பவும் புகழ மாட்டீங்க, யாராவது புகழ்ந்தாலும் விட மாட்டீங்களா? பாத்தீங்களா, ரொம்ப நல்ல பொண்ணு. நல்ல பொண்ணா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முறைச்சுக்கிட்டு இருந்த, இப்ப நல்ல பொண்ணாயிட்டாளா? நீ எவ்வளவு அழகா பேசுற, பேசு. இந்த தெருவுல வேற யாராவது சாரதா இருக்காங்களா? அவங்க பாயசம் சுவையா இருக்கும். அவங்க செஞ்ச குழம்பு சாப்பிட்டு எல்லாரும் இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்பாங்களாம். அப்புறம் அவங்க அல்வாவை சாப்பிட்டு எல்லாரும் புகழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல. அவங்க கையால செஞ்ச லட்டு ரொம்பவே சுவையா இருக்கும். உங்களுக்கு அந்த சாரதா யாருன்னு தெரியுமா? அந்த சாரதா நான் தான். என்ன கீழே தள்ள போறியா? என்ன நீங்க ஏத்துக்கிற வரைக்கும் நான் உங்களோட கால்களை விட மாட்டேன். ஏத்துக்கணுமா? இவ என்ன சொல்றா? ஆபத்தை விலை கொடுத்து வாங்குறதுன்னு அர்த்தம். பிரச்சனைய வீட்டுக்கு கூப்பிடுற மாதிரி முடியாது முடியாதுன்னு சொல்லிடு. நான் உங்க கூட இருந்து பாயசம் செய்யறது, அல்வா செய்யறது, எல்லா சமையல் கலைகளையும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எனக்கு கத்து கொடுப்பீங்களா? முடியாதுன்னு சொல்லு, முடியாது முடியாதுன்னு சொல்லு. சரின்னு சொல்லுங்க. உங்களோட இந்த பக்தைய, உங்களோட சிஷ்யைய ஏத்துக்கோங்க. என்ன தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க. நான் உன்னை என் சிஷ்யையா ஏத்துக்கிறேன். உண்மையாவா? நீங்க எனக்கு கத்து கொடுக்காம திருப்பி அனுப்ப மாட்டீங்கல்ல? இல்ல. சத்தியமா? சத்தியம் பண்ணாத, சத்தியம் பண்ணாம இரு. நான் சத்தியம் பண்றேன். நீயும் என்ன மாதிரி முழுமையா சமைக்க கத்துக்கிற வரைக்கும் உன்னை இங்க இருந்து நான் கண்டிப்பா அனுப்பவே மாட்டேன். இது நான் மனசார போடுற சபதம். அப்புறம் உன்னோட பயிற்சி இன்னையில இருந்து இல்ல இப்பவே ஆரம்பிக்குது. அப்படியே அம்மன் மாதிரி இருக்கீங்க. நீங்க அம்மன் தானே? நீங்க பேச மாட்டீங்க, ஆனா உங்களோட தடி ரொம்ப நல்லாவே பேசும். உங்க தடி முன்னாடி ஒரு பாறையே வந்தாலும் தோத்துருமாமே. அப்பா, இப்ப என்னோட அம்மா கதை முடிஞ்சது. அடுத்து உங்க அம்மாவோட கதை முடிய போகுது. திரும்பவும் புகழ்றாங்க. இவளோட புகழ்ச்சி வலைக்கு சாரதா வேணா விழலாம், என் அம்மாவை விழ வைக்க முடியாது. உங்களோட தடிக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களும் பயந்து நடுங்குவாராமே. அட, இவங்கள புகழ்றதுக்கு என்னையே அவமானப்படுத்துற? நீங்க சொன்னீங்கன்னா மகாராஜா அவர்களும் தன்னோட முடிவை மாத்திப்பாருன்னு கேள்விப்பட்டேன். உங்களோட தடிக்கு முன்னாடி என்னோட அண்ணனும் வாய திறக்க மாட்டாரு. நீங்க மகானை விட சிறந்தவங்க. முடிஞ்சதா? இப்ப சொல்லு, உனக்கு என்ன வேணும்? நான் லட்டு கொடுக்கலாம்னு நினைச்சேன். எத்தனை? பாருங்க, மொத்தமா 50 இருக்கு. என்ன இன்னும் நின்னுட்டு இருக்க? போ, உள்ள கூட்டிட்டு போ. என்னென்ன கத்து கொடுக்கணுமோ சீக்கிரம் கத்து கொடு. சரிம்மா, வா 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 வா, உன்னோட பொருட்களை எடுத்துக்கோ. வா. அனந்தலட்சுமி, எங்க இருக்க? வரணுமல, அனந்தலட்சுமி எங்க காணோம்? எங்க போகணும்னு நினைச்சாலும் அங்கதான். எங்க போக நினைச்சா? ஒருவேளை நிஜமாவே அவ ராணி திருமலம்பா கிட்ட போயிட்டாளா என்ன? இல்ல இல்ல சுவாமி, அவதான் அவங்க கிட்ட எல்லாம் போக மாட்டேன்னு உங்ககிட்ட சத்தியம் பண்ணால. அவ உங்க எதிரி வீட்டுக்கு போயிருக்கா. நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. உங்க எதிரியோட வீட்டுக்கு போயிருக்காங்க. என்னோட எதிரி வீட்டுக்கா? யார் அந்த எதிரி? அட குருஜி, மறந்துட்டீங்களா? இங்க உங்களுக்கு ஒரே ஒரு எதிரி தான் இருக்கான். அவன் தான் பண்டிதர் ராமகிருஷ்ணர்.
பண்டித ராமகிருஷ்ணா, என்னோட அந்த எதிரியை என்னைக்குமே உறவாக விட மாட்டேன், விடவே மாட்டேன். காலங்காத்தாலேயே கிச்சடி வெந்துகிட்டு இருக்கு. கிச்சடி இல்ல, பாயசம். பாயசமா? இன்னைக்கு நான் சமையல்ல திரும்பவும் பாயசம் பண்ணலாம்னு யோசிச்சேன். கிச்சடி கிடையாது. அட சாரதா தேவி, பாயசத்தை நீ சமையல் அறையில சமைச்சுக்கிட்டு இருக்க, இங்க கிச்சடி வெந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் நீயே திரும்பி பாரு. என்ன மாறிடுச்சு? என்ன, என் தம்பி கோவிந்த் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் குருக்கு தெரிய வந்துச்சுன்னா குரு கத்து கொடுக்கிற சூரிய நமஸ்காரத்துல இவன் சூரிய நமஸ்காரம் மட்டும் இல்ல, சாதாரண நமஸ்காரம் பண்றதையும் மறந்துடுவான். உள்ள ஒரு கிச்சடி வெந்துகிட்டு இருக்குல்ல, இது அவனுக்கு பெரிய பிரச்சனையா மாறப்போகுது. எனக்கும் தான். நான் கிச்சடி எல்லாம் சமைக்கல. அங்க பாருங்க, என் தம்பி கோவிந்த் எவ்வளவு அழகா சூரிய நமஸ்காரம் பண்றான். சரியா சொன்ன, அத நான் பாத்துக்கிட்டு இருக்கேனே. அதான் நீங்க தானே சொல்லுவீங்க எல்லாரும் விழுந்து விழுந்துதான் கத்துப்பாங்கன்னு. இவனும் கத்துப்பான். நான் வரேன். உனக்கு இதெல்லாம் புரியாது. உன் தம்பி சூரிய நமஸ்காரம் கத்துக்கிறதுக்குள்ள அனந்தா இவனுக்கு எப்படி காதலிக்கிறதுன்னு கத்து கொடுத்துருவாளோ. நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து கிச்சடியை சமைச்சு வாசனை அவருக்கு போய் சேரத்துக்குள்ள நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். நான் இன்னைக்கு அரசவைக்கு போல. என்ன ஏன்? நான் வீட்டுல இருந்து முக்கியமான வேலைகளை பார்க்க வேண்டியிருக்கு, அதனாலதான். இங்க பாருங்க, மனைவியோட வேலை வீட்டை பாத்துக்கிறது, கணவனோட கடமை வெளிய இருக்க வேலையை பாத்துக்கிறது. அட, வீட்டுல இருக்கிற விஷயங்களை பாத்துக்கிறதும் சில நேரம் எங்களுடைய கடமை தான். அம்மா 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 பாருங்க, திரும்பவும் வீட்லயே இருக்கன்னு சொல்றாரு. ஒருவேளை மகாராஜா இவரை அரசவைக்குள்ளே சேர்க்கலன்னா என்ன பண்றது? அம்மா, அப்பப்ப வீட்டுல இருக்கிறது தப்பு இல்ல. ஒரு காரணமும் நீ சொல்ல வேண்டாம். என்ன அப்பா, இன்னைக்கு நீங்க வேலைக்கு போகாம வீட்ல இருந்தா நாளைக்கு எனக்கு என்ன கத்து கொடுப்பீங்க? யோசிச்சுக்கோங்க. அப்புறம் நானும் பாடசாலைக்கு போகாம வீட்லயே இருந்துருவேன். இப்ப நீ ஒரு சின்ன பையனோட அப்பா, கொஞ்சமாவது பொறுப்பாரு. இந்த குடும்பமும் என்னோட பொறுப்பு தானே, அதனால நான் இன்னைக்கு விடுமுறை எடுத்தே ஆகணும். பாஸ்கரோட அன்னப்பிரசனம் ஏற்பாடுகளுக்காக நான் விடுமுறை எடுத்துக்கணும்னு நினைச்சேன். முடியாது. ஆனா ஒரு நாள் அரசவைக்கு போலன்னா என்ன ஆக போகுது? ஒரு நாளோட ஊதியம் குறைஞ்சிரும். ஊதியம் முக்கியமா இல்ல குடும்பம் முக்கியமா? ஊதியம். ஊதியமா? நீ ஊதியத்தை பாத்துக்கோ, நாங்க குடும்பத்தை பாத்துக்கிறோம். அப்பா, இன்னைக்கு உங்களோட பருப்பு வேகாது. நான் சொல்றத நீங்க 2 பேரும் எப்பவும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. உள்ள இல்ல, நேரா அரசவைக்கு போ. போற வாங்கம்மா, பாயசம் செய்யலாம். ஆமா பட்டு, சரியா சொல்ற. அதனால ஏதாவது பண்ணி மகாராஜாவுக்கு புரிய வச்சு அரசவையில இருந்து அனுமதி வாங்கிக்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும். இதுதான் இப்போதைக்கு என்னோட முதல் வேலை. இவங்க 2 பேரையும் நான் நெருங்க விடவே மாட்டேன். பூவை முள்ளுல இருந்து விலக்கி வைக்கிறதுக்கு 2 வழி இருக்கு. முதல் வழி, அரசவையிலிருந்து பண்டிதர் ராமகிருஷ்ணனை அவன் வீட்டுக்கு போக விடாம செய்யறது. 2வது, அனந்தலட்சுமி அந்த வீட்டுல இருந்து வரவழைக்கிறது. முதல் விஷயம், இன்னைக்கு ராமகிருஷ்ண அரசவையிலிருந்து அவன் வீட்டுக்கு போக கூடாது.
அதுக்கு என்ன யோசனை இருக்கு அத சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா அதோட அவரோட காலை உடைச்சிருவோம். குருஜி நான் என்ன சொல்றேன்னா நாம அவரை கடத்தி வச்சிருவோம். குருவே நான் என்ன சொல்றேன்னா அவனை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுவோம். வாய்மூடு. நான் வெறும் பண்டித கொலகாரன் இல்ல. மணி நீ பாரேன் பார்க்க கொலகார மாதிரியே இல்ல. என்ன சொன்ன? குருவே அது என்னன்னா நீங்க எங்களுக்கு ரொம்ப அன்பான குரு. உங்களை மாதிரி குரு கிடைக்குமா? கண்டிப்பா உங்களுக்காக ஒரு நல்ல திட்டம் சொல்லுவோம். இவரோட திட்டத்துல நம்ம மாட்டுறதுக்குள்ள எப்படியாவது இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போயாகணும். குருஜி நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. அப்புறம் நாங்க தேங்காயை உடைச்சு தண்ணி கொண்டு வரோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு தேங்காய் அதிகமா வந்திருக்குல்ல. இங்க பாருங்க உள்ளவை அதிகம் வந்திருக்கா? 11 வர வேண்டியது 12 வந்திருக்கு. 12 மணி ஏன்டா சொன்ன? நம்ம 2 பேரும் எடுத்துக்கலாம்னு சொன்னல. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. ஆனா நான் கொண்டு வர சொன்னது வெறும் 11 தேங்காய்கள் தானே. அது தவறுதலா வந்திருக்கும் குருஜி. குருஜி அதிர்ஷ்டத்தால வந்திருக்கு. கடவுளோட கருணையால நமக்கு வந்திருக்கு குருஜி. எங்களுக்காக கடவுள் அருளால இந்த தேங்காயோட சேர்த்து வழியும் கிடைச்சிருக்கு. பாருங்க என் முதல் திட்டத்தை நான் எப்படி செயல்படுத்துறேன்னு. அந்த முள்ள நான் பூக்கிட்ட போய் சேர விட மாட்டேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.